நல்லா இருக்கு படம். பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ். திருமணம் சூப்பர் சார், பிரமாதமான படம். எங்கள் வீட்டில் நடந்து மாட்டிட்டு இருக்கேன் சார். என் சன்னுக்கு பண்ணிட்டு மாட்டிட்டு இருக்கேன். இனிமேல் கண்டிப்பாக பண்ணணும் சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் இதே மாதிரி பண்ணியிருப்பேன். சேரன் விட்டால் வேறு யாருமே பார்க்க முடியாது. உண்மையிலேயே இது வந்து எல்லா மக்களும் பார்த்து பயன்பட வேண்டிய ஒரு படம் தான். இது மாதிரி நடந்ததுனால தான் அதை விளக்கமாக சொல்ல முடியுது. ஆக்சுவலி எங்கள் பிரதருடைய சன்னுடைய மேரேஜ் கூட அந்த மாதிரி தான் பண்ணாங்க. கண்டிப்பாக பண்ணும் சார். இனிமேல் இந்த படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக பண்ணும். படம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம். ரொம்ப பழைய படம் இல்லை, சொல்கிற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதை வந்து ஒரு சுறுசுறுப்பாக சொல்ல தெரியல, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல தெரியல. அதான் கண்டிப்பாக அது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தானே இருக்குது. நல்ல சூப்பர் சார், செம்மையாக இருக்குது. எல்லோரும் நடிப்பும் நல்லா தான் இருந்து, அதெல்லாம் பரவாயில்ல. ஃபேமிலி நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் பொண்ணுங்களுக்கு ஏற்ற படம், பசங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் ஃபேமிலி வச்சு எடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குது. படம் ஃபேமிலி சப்ஜெக்ட்டு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற படம் அது. இல்லை இது கிடையாது சார், இது மாதிரி இல்லை சார், இது மாதிரி பண்ணதில்லை. ஆனால் இப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலைக்கு இப்போ உள்ள விலைவாசிக்கு இது மாதிரி தான் இருக்கணும். நல்லா கருத்தாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் அதெல்லாம் ஏற்றுப்பாங்களான்ட்டு தெரில. அதுதான் நல்லா பண்ணிடுறாரு. கதைக்கு நியாயப்படுத்துறதே ஒழிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் அந்த மாதிரி போய் அதான் அதை வந்து ஒரு சுறுசுறுப்பாக சொல்ல தெரியல. அது வந்து அப்படி சவசவன்னு இன்டர்வல் வரைக்கும் சவசவன்னு போகுது. அதுக்கு பின்னாடியும் அங்கங்கே அந்த சப்ளாட்லாம் வீம்புக்கு வச்ச மாதிரி இருக்குது. அப்படி நடக்குது நாட்டில். கதையோடு வந்து சரியாக அது லிங்க் ஆக மாட்டேங்குது. ஒரு திருத்தங்களும் கிடையாது. கல்யாணத்துக்கு வீணாக செலவு பண்ணாதீங்கிற ஐடியாவை தான் அதை அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இது நான் உங்களுக்கு இப்போ சொல்லிவிட்டேன்னு இப்படி சொல்லக்கூடாது அது.